அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கொல்லிமலையில் உள்ள அரபலீஸ்வரர் திருக்கோயில். மிக மிக அற்புதமான திருக்கோயில் இது. இந்த கோயிலோட வரலாறும் சிறப்பும் ரொம்ப அழகானது. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். இத்திருத்தலத்து மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். கல்வியில் சிறந்து விளங்க, திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த கோயிலுக்கு இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். நம்ம வேண்டியதை நமக்கு வேண்டியபடியே அருள்பாலிக்கின்றார் அரபலீஸ்வரர். சிவலிங்கத்தின் உச்சியில் களைப்பை மோதியதால் ஏற்பட்ட தழும்பும் இன்றும் நம்மால் காண முடியும். ஒரே இடத்தில் நின்று பார்த்தால் அரபலீஸ்வரர், தாயம்மை, விநாயகர், முருகன் ஆகிய 4 தெய்வங்களையும் ஒரு சேர தரிசித்து மகிழும் அரிய அமைப்பு இந்த கோயிலோட தனி சிறப்பு. அறம் வளர்த்த நாயகி சந்நிதி முன்மண்டபத்தின் மேற்கு பகுதியில் அஷ்டலட்சுமிகளுடன் கூடிய ஸ்ரீ சக்கர இயந்திரம் உள்ளது. இதன் கீழே நின்று வழிபட்டால் நம்ம அனைவருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில். இயற்கை எழில் மிகுந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு காடுக மத்தியில், நீர்வீழ்ச்சி மத்தியில் இருக்கிற கோயில் இது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் அடர்ந்த காடில் நிறைய நீரோடையோட இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயில் பின்னாடியே நீர்வீழ்ச்சி இருக்குது. இங்கே ஏராளமான சித்தர்களும் முனிவர்களும் தவம் இருந்து இறைவனை வழிபட்ட தெய்வீக மலை இது. குடும்ப பிரச்சனையால் பெற்றோரை பிரிந்தவர்கள், தாய் மகனுக்கிடையே மனக்கசப்பு உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொள்ள மீண்டும் அனைவரும் ஒன்றாக சேருவார்கள். நீதி கிடைக்கும் இங்கு வேண்டிக் கொண்டால். நம்ம எந்த பிரச்சனையும் இருந்து ஏதாவது ஒரு பிரிவினை காரணமாக 2 பேரும் பேசாமல், யாராவது எந்த உறவாக இருந்தாலும் பேசாமல் இருந்தால் இங்கே வேண்டிக்கிட்டா நிச்சயம் ஒன்று கூடிடுவாங்க. ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில். இயற்கை அன்னை அழகை ஒட்டுமொத்த குத்தகை எடுத்துக்கொண்ட மலை இது. கொல்லிமலை சிறப்பு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தன் அழகை 17 மைல் தூரத்திற்கு விரித்திருக்கும் இந்த மலை ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது. வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த கோயிலோட தல பெருமை சொல்கிறேன். கொல்லிமலை சேரவேந்தர்களால் ஆளப்பெற்ற பெருமையும் பழமையும் கொண்டது. சேர மன்னர்களின் வள்ளலாக விளங்கியவர் வல்விலோரி. ஒரு அம்பில் காட்டு யானை, புலி, புள்ளிமான், காட்டுப்பன்றி, உடும்பு போன்றவற்றை வீழ்த்திய வலிமை பெற்ற இவர் ஆட்சி புரிந்த கொல்லிமலையின் ஒரு பகுதி தான் இந்த அரபல்லி. இந்த அரபல்லியில் ஈஸ்வரன் எழுந்தருளியதால் இந்த கோயிலுக்கு அரபலீஸ்வரர் கோயில் என்று ஆனது. இந்த கோயிலில் வல்வில் ஓரிக்கு சிலை உண்டு. கொல்லி குளிர் அரவல்லி என்றும், கல்லால் கமிழ் கொல்லி அரபல்லி என்றும் திருநாவுக்கரசர் இந்த கோயிலை பற்றி அவருடைய பாடல்களில் பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர் தனது திருத்தல கோவையில் அரபல்லியை போற்றியுள்ளார். கோவிலின் அருகில் பஞ்சநதி. மீன்களுக்கு பக்தர்கள் உணவுப் பொருட்களை வழங்கியும் மீன் பிடித்து மூக்கு குத்தியும் மகிழ்கின்றனர். ஒரு சமயம் பக்தர் ஒருவர் அறியாமையால் மீன் பிடித்து அறுத்து சமைக்க ஆரம்பித்தார். மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது கொதிக்கும் குழம்பிலிருந்து மீன்கள் தாவி குதித்து ஓட ஆரம்பித்தன. எனவே இந்த கோயில் ஈஸ்வரனுக்கு அறுத்த மீனை பொருத்தி உயிர்ப்பித்த அரபலீஸ்வரர் என்று பெயராயிட்டு. இவ்வளவு சிறப்புமிக்க அரபலீஸ்வரர் திருக்கோயில் கொல்லிமலையின் வளப்பூர் நாடு என்னும் பகுதியில் உள்ளது. இந்த கோவிலில் அரபலீஸ்வரர் தாயம்மை என்னும் அறம் வளர்த்த நாயகியுடன் எழுந்தருளியுள்ளார். இவர்களுடன் வினை தீர்க்கும் விநாயகரும் முருகன் சன்னதியும் உண்டு. ஒரே இடத்தில் நின்று ஒரே நேரத்தில் அரபலீஸ்வரர், தாயம்மை, விநாயகர், முருகன் ஆகிய 4 தெய்வங்களையும் ஒரு சேர நம்மால் தரிசித்து மகிழ முடியும். அப்பேற்பட்ட அரிய அமைப்பு இந்த கோவிலில் உண்டு. அது இந்த கோயிலோட தனி சிறப்பு. தஞ்சை பெரிய கோயிலை ஆண்ட ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியும் சிவஞான கண்டராதித்த சோழ தேவரின் மனைவியுமாகிய மாதேவி இந்த கோயிலுக்கு தரிசித்ததும் விலையுயர்ந்த அணிகலன்களை அணிவித்தும் சென்றுள்ளார். இது போன்ற ஏராளமான கல்வெட்டுகள் இந்த கோயிலில் உண்டு. இந்த கோவிலுக்கு சென்று வணங்கி அருவியில் குளித்து உடலும் உள்ளமும் சிலிர்க்க இறைவனின் அருளையும் இயற்கை வனப்பையும் ஒருங்கே நம்மால் அனுபவிக்க முடியும். கோவிலின் வடபுறத்தில் வற்றாத 5 ஜீவநதிகள் ஒன்றாக கலந்து 150 அடி உயரத்திலிருந்து பூத்தூவலாய் விழுகின்றன. கொல்லிமலையின் 1000 அபூர்வ மருத்துவ குணங்களை எல்லாம் அள்ளி கொட்டும் நீர் அருவி இது. இந்த ஆற்றில் ஏராளமான மீன்கள் உண்டு. இந்த கோயிலில் உள்ள மீன்களை யாரும் சமைச்சு சாப்பிட்றது கிடையாது.
அரபலீஸ்வரர் மீன் வடிவில் இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இதனால் கோவில் செல்வதற்கு முன்னரே பக்தர்கள் ஆற்றில் உள்ள மீன்களுக்கு சாதம், பல வகை தின்பண்டங்களை அளித்து வழிபாடு செய்கின்றனர். அதன் பின்னே அவர்கள் கோயிலுக்கு சென்று வழிபடுகின்றனர். மழை இல்லாத காலங்களிலும் ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு இந்த கோயிலில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுது. ஆண்டுதோறும் ஆடி 17, 18, 19 ஆகிய 3 நாட்களுக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு பல பேர் பல ஊரில் கூடி ஆடி பெருக்க இங்கே விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதே போல் பக்தர்களோடு பழங்குடியின மக்களும் தங்களின் பாரம்பரிய சிறப்புடன் விழாவை கொண்டாடுகின்றனர். அவர்கள் ஆற்றில் உள்ள பெரிய மீன்களை பிடித்து அதற்கு மூக்கு குத்தி அணிவித்து வழிபட்டு பின்னர் அந்த மீனை மீண்டும் ஆற்றில் விடுகின்றனர். இந்த புனிதத்தன்மை பெற்ற ஆறு கொல்லிமலையில் இருந்து இறங்கி துறையூர், முசிறி வழியாக சென்று காவிரியில் கலக்கின்றது. அரபாலீஸ்வரர் கோயில் ஆடிப்பெருக்கு விழா 5 நாட்கள் விசேஷமாக கொண்டாடுறாங்க. இந்த நாட்களில் சுவாமி மலையில் புறப்பாடுவார். ஆடிப்பெருக்கன்று பஞ்சமூர்த்தி புறப்பாடு உண்டு. பொதுவாக சிவன் அம்சமான அஸ்திர தேவர் தான் தீர்த்தவாரி காண்பார். ஆனால் இங்குள்ள பஞ்சநதி தீர்த்தத்தில் நடராஜர் தீர்த்தவாரி காண்கின்றார். இதெல்லாம் இந்த கோயிலோட தனி சிறப்பு. தாய் அறம் வளர்த்த நாயகிக்கு எதிரே உள்ள சந்நிதியில் வள்ளி தேவானையுடன் ஆறுமுகனார் இருக்கிறார். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற இவர் முன்புறம் 3, பின்புறம் 3 என 6 முகங்களுடன் காட்சியளிக்கின்றார். எதிரே தாயை பார்த்து கொண்டு அருகில் தேவியருடன் இருப்பதால் இவர் வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தருவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். குடும்ப பிரச்சனையால் பெற்றோரை பிரிந்தவர்கள், தாய் மகனிடையே மனக்கசப்பு உள்ளவர்கள் இங்கே வேண்டிக் கொண்டால் மீண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க. கோவிலிலிருந்து சற்று தூரத்தில் மலைப்பகுதியில் மத்தியில் ஆகாய கங்கை தீர்த்தம் அருவியாய் கொட்டுகிறது. ஆகாயத்திலிருந்து விழுவது போலவே நம்மால் பார்க்க முடிகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கும் இத்தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபடுகின்றனர் பக்தர்கள். அருவிக்கு செல்லும் படிக்கட்டு உள்ளது. ஆகாய கங்கை அருவியிலிருந்து சற்று தூரத்தில் கோரக்க சித்தர், காலாங்கிநாதர் சித்தர் தங்கிய குகைகள் உள்ளன. வனத்திற்கு உள்ளே இருப்பதால் தகுந்த பாதுகாப்புடன் சென்றால் இந்த குகைகளை நன்றாக தரிசித்து வர முடியும். இந்த இடங்களில் அழைத்து செல்ல வழிகாட்டிகள் அங்கே உண்டு. சித்தர்கள் பிரதிஷ்டை செய்ததால் இங்குள்ள லிங்கம் அருஷ்டலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. சுவாமி சந்நிதி விமானத்தில் சித்தர்களின் சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. சுவாமிக்கு திருவரப்பள்ளியுடையார் என்ற பெயருண்டு. அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜைகள் உண்டு. திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற தேவார வைப்பு தலம் இது. பிறரால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்க இங்கு இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள். அறம் வளர்த்த நாயகி சந்நிதி முன்மண்டபத்தில் அஷ்டலட்சுமிகளுடன் கூடிய ஸ்ரீசக்கர இயந்திரம் உள்ளது. இதன் கீழே நின்று வழிபட்டால் நம்ம அனைவருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். செல்வ வளம் தரும் இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது. சித்தர்கள் மேற்கொண்ட யோக முறைகளை அம்பாள் சந்நிதி சுற்றுச்சுவரில் சிற்பங்களாக வடித்துள்ளனர். ரொம்ப ரொம்ப அழகான கோயில். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா சுற்றி இயற்கை அழகோட நடுவில் இந்த கோயிலை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நம்ம இந்த கோயிலை விசிட் பண்ணாலே நமக்கு நன்மை தான் நடக்கும். நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நம்ம எந்த ஒரு மன கஷ்டத்தோடு இந்த கோயிலுக்கு வந்தாலும் நமக்கு அந்த கஷ்டம் நிச்சயம் நம்மளை விட்டு போயிடும். நீங்கள் சுற்றுலாவுக்கு இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை சுவாமியை பார்க்க இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, நீங்கள் எந்த மனசில் நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்தாலும் நம்ம மனசு நிச்சயம் சந்தோஷப்படும். நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா நமக்கு மனசுக்கு அமைதியும் சந்தோஷம் கிடைச்சா அதை விட நமக்கு என்ன வேணும், அது அனைத்தும் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். கோயில் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதருக்கும் விசாலாட்சி அம்மனுக்கும் சந்நிதி உண்டு. இந்த சந்நிதியை காசியில் உள்ள அமைப்பிலேயே அமைத்துள்ளனர். இங்குள்ள ஆகாய கங்கை, பஞ்சநதி தீர்த்தங்கள் புண்ணியம் தருபவை என்பதால் அதில் நீராடி விஸ்வநாதரையும் தனி சந்நிதியில் உள்ள பைரவரையும் வழிபட பிறவா நிலை கிடைக்கும். கோவில் பிரகாரத்தில் ஜோஷ்டா தேவி சிலை உண்டு. வல்வில் ஓரி மன்னன் ஆண்ட மலை பிரதேசம் இது. இம்மன்னனுக்கு இங்கிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் செம்பேடு என்ற இடத்தில் சிலை உள்ளது. ஆடி பெருக்கன்று மன்னனுக்கு ஓரி விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மன்னனுக்கு மரியாதை செய்யும் விதமாக நடக்கும் விழாவில் மலைவாழ் மக்கள் வாழ்க்கை சிறப்பை வெளிப்படுத்தும்படியாக கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். தேவர்களும் மகரிஷிகளும் இங்கு தவம் இருந்தபொழுது அசுரர்கள் அவர்களை தொந்தரவு செய்தனர். எனவே அசுரர்களின் கவனத்தை திசை திருப்ப ரிஷிகள் விஸ்வகர்மாவின் உதவியுடன் ஒரு பெண் சிலை செய்து அதற்கு சக்தியூட்டினர். அதற்கு
கொல்லிப்பாவை என்ற பெயர் ஏற்பட்டது. அதன் மீது மோகம் கொண்ட அசுரர்கள் அருகில் நெருங்கினார்கள். அவர்கள் அந்த அம்பிகை வதம் செய்தால் 8 கைகளுடன் இருப்பதால் இவளை 8 கை அம்மன் என்று அழைக்கின்றனர் பக்தர்கள். அரபாலீஸ்வரர் கோயிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லிமலை பாவை கோயில் உண்டு. இந்த அரபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறவங்க 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த கொல்லிப்பாவை கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அழகான இடம். எத்தனை வாட்டி சொன்னாலும் அவ்வளோ அழகான கோயில், அவ்வளோ சிறப்புமிக்க கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும். குடும்பத்தால் பிரச்சனையால் பிரிஞ்சவங்க நிச்சயம் ஒன்று கூடுவாங்க. இங்கே வாழ்க்கையின் மகத்துவத்தை பற்றி இறை வழிபாடு மேற்கொண்ட சித்தர்கள் தவம் செய்ய தேர்ந்தெடுத்த இடங்களில் கொல்லிமலையும் உண்டு. எப்படி சதுரகிரி ரொம்ப விசேஷமான இடமோ அதே போல் இந்த நாமக்கல்லில் உள்ள கொல்லிமலையும் ரொம்ப விசேஷமான இடம். இங்கே பல சித்தர்கள் தவம் இருந்து இங்கே சுவாமியை வழிபட்டிருக்காங்க. இங்கே இயற்கை அழகு மிக்க எழில் கொஞ்சம் இடம் இது. அதே போல் பல மூலிகைகள் நிரம்பிய இடமும் இது. அதனால் இந்த தீர்த்தத்தில் குளித்தா நம்மக்கிட்ட இருக்கிற நோய்கள் அகலும். இது பல பேர் சொல்லும் உண்மை. இது நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நினச்சி இந்த இடத்துக்கு போனால் டூரிஸ்ட் பிளேஸ். சுவாமியை வழிபட போனோம்னா இது நம்ம கோயிலில் சுவாமியை வழிபட்டு வரலாம். ஆக மொத்தம் ரொம்ப ரொம்ப சிறப்பான இடம் இது. உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் உள்ள எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க. ஒரு கோயிலுக்கு நம்ம போனோம்னா அந்த கோயிலோட தல வரலாறும் தல சிறப்பும் தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா அந்த கோயிலில் போய் சுவாமியை வழிபட்டு நம்மளால் முழு பலனையும் அடைய முடியும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். நம்மளால் மற்றவங்களுக்கு பணங்காசு கொடுத்து உதவ முடியலனா கூட அவங்களுக்கு நம்பிக்கையாக பேசுங்க. நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை அவங்க வாழ்க்கையை வளமாக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடயும் இருந்து நம்ம செய்கிற எல்லா முயற்சிகள்லையும் துணை இருப்பார். நன்றி, வணக்கம்.